பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு 14 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த ஜோதி பாசு வெஸ்ட் பெங்காலை விட முதல் மந்திரியான சித்தராமையா ஆகிய நீங்கள் 16 முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது இந்தியாவின் ஒரு வரலாறு. எனவே நாங்கள் மதிக்கின்ற முதல் மந்திரிகளில் நீங்களும் ஒருவர். ஏனென்றால் குறிப்பாக லாரி உரிமையாளர்களின் பிரச்சனையை நாங்கள் கொண்டு வந்தபோது 2017 ஆண்டு தாங்கள் முதல் மந்திரியாக இருந்தபோது கர்நாடக மாநிலத்திலே அனைத்து மாநிலங்களை விட விலை அதிகமாக இருக்கிறது, உடனடியாக நீங்கள் எப்படியாவது ஒரு 4 ரூபாயாவது குறையுங்கள் என்று நான் உங்களை மண்டியிட்டு கேட்டுக்கொண்டேன். அதிகாரிகளின் பேச்சை கேட்டு நீங்கள் தவறான வழியில் போய்விட வேண்டாம், நன்றாக ஆராய்ந்து நான் கொடுத்திருக்கின்ற ஸ்டாட்டிஸ்டிக்களை எல்லாம் சரியாக ஸ்டடி செய்யுங்கள் என்று உங்களை நேரில் விண்ணப்பித்தேன். அன்று இரவு நீங்கள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்தோம், தமிழக பார்டர் ஆகட்டும், சத்தியமங்கலம் ஆகட்டும், ஒசூர் ஆகட்டும், இதே போல ஆந்திரா பார்டர் ஆகட்டும், இதே போல கோவா பார்டர் ஆகட்டும், மகாராஷ்டிரா பார்டர் ஆகட்டும், ஆந்திரா தெலுங்கானா பார்டர் ஆகட்டும், அனைத்து மாநிலங்களை விட நம்மிடம் டீசல் விலை அதிகமாக இருக்கிறது, 2 ரூபாய். எனவே உடனடியாக இதை 3 ரூபாய் 40 பைசா 4 ரூபாய் குறைக்குமாறு கேட்டுக்கொண்டவுடனே நீங்கள் 3 ரூபாய் 60 பைசா டீசல் குறைத்தீர்கள். 2018-19 ஆண்டிலிருந்தே குறைத்ததன் காரணம் 19, 20, 20, 21, 22, 23 ஆண்டுகளிலே சுமார் 10,400 கோடி உங்களுக்கு டீசல் மூலமாக ஆதாயம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அதிலே 3,500 கோடிக்கு மேல் உபரியான டீசல் மீது உங்களுக்கு லாபம் கிடைத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் 40,000 லாரிகள் கர்நாடக மாநிலத்திலே செல்கின்றன. அவர்கள் நீங்கள் டீசல் பிடிப்பதில்லை, மாநிலத்திற்கு வருவாய் இல்லை, வருவாய் இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று நான் சொன்னவுடனே 40,000 வண்டிகள், அது ஆந்திர மாநிலத்திலிருந்து வருகின்ற வண்டியாகட்டும், தெலுங்கானா ஆகட்டும், தமிழகம் ஆகட்டும், கோவா ஆகட்டும், புதுச்சேரி ஆகட்டும், கேரளா ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், அனைத்து வாகனங்களும் அவரவர்கள் ஊரிலே டீசலை பிடித்து கொண்டு வந்து விடுகிறார்கள். இதனால் உங்களுக்கு நமக்கு பெரிய இழப்பு ஏற்படுகிறது கர்நாடக மாநிலத்திலே என்று தெரிவித்தேன். குறிப்பாக கர்நாடக மாநிலத்திற்கும் சாலைகளை அதிகமாக அனைத்து மாநில லாரிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அனைத்து லாரி உரிமையாளர்களும் பிற மாநிலத்தை சேர்ந்த லாரிகளால் தான் நம்முடைய வளர்ச்சி மேலும் ஓங்கிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் 3 ரூபாய் 60 பைசா குறைத்தீர்கள். 40,000 வாகனங்கள் 200 லிட்டர் ஒரு நாளைக்கு பிடித்தால் 8 லட்சம் லிட்டர், 8 லட்சம் டீபர் மேல் 21 ரூபாய் நம்முடைய செஸ் இருக்கிறது. 1,60,00,000 நமக்கு ஆதாயம் கிடைக்கும். இல்லை என்றால் நமக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்று சொன்னவுடனே நீங்கள் குறைத்தீர்கள். 2018 ஆண்டிலே மறுபடியும் 1 ரூபாய் 50 பைசா நீங்கள் அதிகம் செய்தீர்கள். உடனடியாக மத்திய அரசாங்கம் 7 ரூபாய் 60 பைசா மத்திய அரசாங்கம் விலை குறைத்து விட்டது. இதன் காரணமாக அனைத்து மாநிலங்களை விட நம் மாநிலம் குறைவாக இருக்கிறது, இப்போது இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. இருப்பினும் தமிழகத்திற்கும் நமக்கும் 4 ரூபாய் வித்தியாசம், 5 ரூபாய் வித்தியாசம் என்றால் அந்த மாநிலத்திலே இருக்கின்ற பெட்ரோல் பங்கில், குறிப்பாக லாரி உரிமையாளர் சங்கத்தின் பெட்ரோல் பங்குகள் இருக்கின்றன, அங்கு அவர்கள் 2 ரூபாய் விலை குறைத்தால் 2 ரூபாய் ஒன்றும் பெரிய பொருட்டல்ல அவர்களுக்கு. அதே போல 1 ரூபாய் 50 பைசா டிஃபரன்ஸ் இருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலத்திலே, கோவாவில் இருக்கிறது, மகாராஷ்டிராவில் இருக்கிறது 2 ரூபாய் சில்லற. இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஏன் இந்த விலை உயர்ப்பு செய்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. யாரோ உங்களை மிஸ்கைடு செய்திருக்கிறார்கள். எனவே உடனடியாக நீங்கள் தயவு செய்து, நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கொடுத்திருக்கிறேன், நன்றாக கூர்ந்து பார்க்கவும், உடனடியாக நீங்கள் விலை குறைப்பு செய்தியை தீர வேண்டும் என்ற கோரிக்கை உங்களிடம் வைத்திருக்கிறது. இது வாழ்வா சாவா என்கிற போராட்டத்தில் லாரி உரிமையாளர்களை நீங்கள் தள்ளிவிட வேண்டாம். எங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், நேஷனல் பர்மிட் வாங்கும்போது கமல்நாத் அவர்கள் மாபெரும் உதவி செய்தார். அதனால்
நாட்டில் இருக்கின்ற அனைத்து வாகனங்களும் நேஷனல் பர்மிட்டில் நல்ல முறையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. 1,05,000 1,50,000 80,000 கட்ட வேண்டிய லாரிகளுக்கு 15,000 ரூபாய் தேசிய பர்மிட்டை வாங்கி கொடுக்கும் பொழுது நம்முடைய அரசாங்கம் எனக்கு உறுதுணையாக இருந்து டில்லி வரையில் எனக்கு உதவி செய்ததை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன். எனவே அன்பு கூர்ந்து மாண்புமிகு முதல் மந்திரி அவர்களே, தயவு செய்து உடனடியாக நீங்கள் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதோடு, ஃப்ரீ என்று நீங்கள் கொடுப்பதை நாங்கள் ஒன்றும் எதிர்ப்பதில்லை. அது உங்களுடைய இஷ்டம். அந்த அரசியலுக்குள் நாங்கள் வருவதில்லை. உடனடியாக இந்த டீசல் விலைப்பை வேண்டும் என்று குறைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். மதிப்பிற்குரிய எம்பி பாட்டீல் பிஜாப்பூரை சேர்ந்தவர். இவருடைய மந்திரி பதவியில் இவருக்கு இன்று இலாக்கா வேறு இருக்கிறது. டைரக்டாக உங்களுக்கு மாண்புமிகு எம்பி பாட்டீல் அவர்களே, இந்த வரியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்டாட்டிஸ்டிக்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்களை பற்றியும் வரியை பற்றி பேச வேண்டும் என்றால் நேரடியாக தொலைக்காட்சி மூலமாக இருவரும் சந்திக்கலாமா? இதை நான் பல நாட்களுக்கு முன்பு பேசலாம் என்று நினைத்தேன். இப்பொழுது பேசுகிறேன். நீங்களெல்லாம் துண்டு துக்கடாக்கள். முதல் மந்திரி இருக்கும்போது தலை இருக்கும்போது வாலாடுகிறது. எனவே இதை மேல் தயவு செய்து வாளை ஒட்டி வைத்துக் கொள்ளுங்கள். எதற்கும் அஞ்சாதவர்கள் நாங்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். பல மாநிலத்திலே நம்மளை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். இது நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பிஜாப்பூர் மாத்திரம் ஒரு நாளைக்கு 30-40 லட்சம் லிட்டர் டீசல் பிடிப்பது நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதனால் ரெவென்யூ அதிகமாக வருகிறது, அதையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். எனவே இதற்கு மேல் அடக்கி வாசிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தாழ்மையுடன் என்ன, இதற்கு மேல் நீங்கள் அடக்கி வாசித்தே தீர வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி.